சட்டப்படியான ஒரு கொள்ளை என்று அரசியலை மாற்றிவிட்ட உங்களுக்கு அதில் தான் கண் இருக்குமே தவிர இந்த உரிமையெல்லாம் போனால் என்ன, 3 முதலமைச்சர், அதுக்கும் சில அதிகாரங்கள்ல மேயருக்கு இருக்கிறது போல சிலது இருக்குமல்ல. இப்படி போனால் இவர்களை தாக்குவதற்காக மட்டுமல்ல, பாஜகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டை 3ஆக பிரிப்பதில் ஒத்த கருத்துள்ள கட்சி, மறந்து விடாதீர்கள். பெண்கள் பேருந்திலே பயணம் செய்வதற்கு, நகர பேருந்திலே டிக்கெட் எடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதானே உண்மை. அப்படித்தானே வைத்திருக்கிறீர்கள். அதிலே மயங்கி உங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள். அவங்க ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் தான் செம்மொழி போல நல்ல இதாக இருக்குது. ஆனாலும் மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பொது பேர் தேவை. ஈவேராவுடைய தாத்தாங்க கால்டுவெல், பொது பேர் தேவை. திராவிடன் எங்கடா இடத்தேன்னு சொல்கிறாரு. மனு தர்மத்தில் இருக்குது, திராவிடான்னு இருக்குது. என்னப்பா சொல்கிறான் திராவிடத்தில்? தமிழ்நாட்டு எல்லையை சொல்கிறானா? இல்லை, சீரழிஞ்சு போன பழங்குடிகளில் ஒன்று திராவிடா. படித்த படிப்புக்கு, பார்க்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்க தயாரா? இந்த தேர்தல் அறிக்கையில் யாராவது, இந்த ஸ்டாலினோ இந்த எடப்பாடி பழனிசாமியோ, அந்த வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதி இருக்கா? ரெண்டையும் நான் படிச்சிருக்கேன். காலி இடங்களை நிரந்தர காலி இடங்கள் இருக்கு, அதை முறைப்படி நிரப்புவோம், அதற்கு உரிய சம்பளம் கொடுப்போம் என்று ஒரு வாக்குறுதி இருக்கா? இல்லை. எவ்வளவு ஏமாளியாக நாம் இருக்கிறோம். மக்களுக்கு வாடகை பணம் கொடுக்காமல் மாநாடு நடத்தக்கூடிய ஒரு கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி. வாடகை பணம் கொடுத்து வாடகை வண்டிகளிலே அழைத்து வந்து மாநாடு நடத்தி லட்சக்கணக்கானோர் பார் என்று சொல்வதுதான் திராவிட பண்பாடு. நரேந்திர மோடியும் மு.க. ஸ்டாலினும் அந்தரங்க கூட்டாளிகள். 2 பேரும் போட்டுக்கொண்ட வேடம்தான் எதிர்ப்பு வேடம், ஒருவரை ஒருவர் எதிர்ப்பது என்பது. பூதலூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தேர்தல் விளக்க வாக்கு கேட்டு கருத்துக்கள் வழங்குகின்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் பெருமக்களே, இங்கே இந்த மேடையின் நாயகனாக வீற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் திருவையாறு தொகுதி வேட்பாளர் அன்பு தம்பி முனைவர் துரை செந்தில்நாதன் அவர்களே, இங்கே எழுச்சி மிகு உரையாற்றி விழிப்புணர்ச்சிகளை உருவாக்கி விடைபெற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராகிய அன்பு தம்பி வழக்கறிஞர் மணி செந்தில் அவர்களே, எழுச்சி மிகு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் வைகரை அவர்களே, வருகை புரிந்திருக்கும் நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, போதலூர் சுற்றுவட்டார பெருமக்களே, நடக்க இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திருவையாறு தொகுதியில் நம்முடைய தம்பி செந்தில்நாதன் வேட்பாளராக கிடைத்திருப்பது நமக்குத்தான் பெரும் வாய்ப்பு. அவருடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக இங்கே திரையிலே காட்டினார்கள். அவர் கற்றிருக்கின்ற கல்வி கொஞ்ச நஞ்சமல்ல. அவர் செய்திருக்கின்ற ஆய்வுகளும் ஆழமானவை. வெளிநாடுகளிலே சென்று கற்றிருக்கிறார். ஒரு முனைவர் பட்டத்துக்கு அதோடு நிற்கவில்லை, பல முனைவர் பட்ட ஆய்வுகளை அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அறிஞராக, கல்வியாளராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் நம்முடைய, இன்னும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், எங்களுடைய பட்டிக்காட்டிலே பிறந்தது எங்களுக்கெல்லாம் பெருமை. அப்படிப்பட்ட கூனம்பட்டி செந்தில்நாதன் வேட்பாளராக இருப்பது ஒரு நல் வாய்ப்பு என்று கருதுகிறேன்.
அரசியல் என்றாலே பேரம் பேசும் தரகர்களின் கூடாரம் என்று ஒரு கெட்ட பெயரை வாங்கி தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே செல்வாக்கு மிக்க கட்சிகளிலே இருக்கக்கூடிய ஆளுகின்ற கட்சிகளிலே உள்ள பிரமுகர்கள். அப்படி இல்லாமல் லட்சியத்திற்காகவும் அரசியல் இருக்கலாம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதிலே ஒரு தகுதியான வேட்பாளர் நம்முடைய தம்பி செந்தில்நாதன். எந்த தலைக்கணமும் அவருக்கு கிடையாது. இவ்வளவு படிச்சிருக்கிறார் என்பது யாருக்கு தெரியாது. இயல்பாக பழகக்கூடிய பண்பாளர். எனக்கு செந்தில்நாதன் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரு புறநானூற்று பாட்டு தான் நினைவுக்கு வரும். பிசிராந்தையார் என்ற புலவரிடம் கேட்பார்கள், உங்களுக்கு இவ்வளவு வயதாகிவிட்டதே, தலை இன்னும் நரைக்கவில்லையே ஏன் என்று கேட்பார்கள். அதற்கு பிசிராந்தையார் சொல்லுவார், எங்கள் ஊரில் நல்ல மக்கள் இருக்காங்க, என் மனைவி மாண்பு மிக்கவள், என் மக்களும் சிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் எங்கள் ஊரில் இருக்கிறார்கள். அதனாலே நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு நரைக்கவில்லை என்பார் பிசிராந்தையார். புறநானூற்று பாடல். அந்த ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோராக கண்முன்னாலே விளங்குவர் தான் செந்தில்நாதன். அவர் பெற்ற பட்டங்கள், ஆய்வுகள், சந்தித்த பேரறிஞர்கள், அதை பற்றியெல்லாம் அவர் ஏதோ இந்த சூழ்நிலையில் சொல்லுகிறாரே தவிர, வேட்பாளராக இருக்கும் போது மற்ற நேரங்களில் அதை பேசுவதும் இல்லை, தம்பட்டம் அடிப்பதும் இல்லை. இப்படி கற்றவர்கள் ஒரு சொந்த விளம்பரத்திற்காக, பகட்டுக்காக வேடம்படுபவர்கள் அரசியலில் நிரம்பி கிடக்கின்ற காலத்தில் ஆழ்ந்து கற்று ஆரவாரமின்றி நிறைகுடம் தழும்பாது என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில்நாதன் அரசியலில் வந்து வேட்பாளராக நிற்பது நம்முடைய தமிழர்களுக்கு, நம்ம மக்களுக்கு நல்வாய்ப்பு. ஏனென்றால் இப்படி ஆட்களை பார்க்க முடியாது. அரசியல் என்றாலே பேரம் பேசக்கூடியது, ஒரு வகையான கள்ள வாணிகம், கொள்ளையடிப்பது என்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பெர்னாட் ஷா சொன்னார் என்று சொல்லுவார்கள். அவர் சொன்னாரோ இல்லையோ, அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் என்று அவர் சொன்னார் என்பார்கள். நான் அதற்கு ஒரு திருத்தம் சொல்வது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படிப்பட்டவர்களின் முதல் புகலிடம் அரசியல் என்பதை பலர் நிரூபித்து விட்டார்கள். அந்த நிலையில் இப்படிப்பட்ட நல்ல வேட்பாளர், அதுவும் ஒரு லட்சியம் உள்ள கட்சி. தமிழ் தேசியம் என்பதை பேசவே கூடாது. நாங்கள் 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்று நடத்தினோம் சென்னையிலே. கருணாநிதி அப்பொழுது முதலமைச்சர். குய்யோ முறையோ என்று கத்தினார்கள். பாஜகவும் எல்லாருமே, சிபிஎம் உட்பட அப்பொழுது கத்தினார்கள். பிரிவினைவாத கட்சி, பிரிவினைவாத ஒரு அமைப்பு மாநாடு நடக்கிறார்கள், கருணாநிதி அனுமதித்து விட்டார் என்று என் மீது சட்டவிரோத நடவடிக்கைகள், அதாவது பிரிவினை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பின்னர் கைது செய்து சிறையிலே, சென்ட்ரல் ஜெயிலே அடைத்தார்கள். பிணையிலே எடுத்து வழக்கு நடத்தினோம் 8 ஆண்டுகள். சாட்சிகள் எதுவும் உண்மையான சாட்சி இல்லை, அதனால் அது விடுதலையானது வழக்கு. அதிலிருந்து தமிழ் தேசியத்தை முன்வைத்து வருகிறோம். ஆனால் நமக்கு 2 காரணங்களால் தமிழ் தேசியம் பரவி இருக்கிறது. தமிழ் தேசியம் என்ற வடிவமைப்போடு புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், நாம் இன அரசியலை உருவாக்க வேண்டும், இன காப்பு இல்லை, நமக்கு தமிழின தற்காப்பு இல்லை என்பதை மக்களுக்கு புரிய வைத்தது தமிழீழ தமிழர்கள் விடுதலை புலிகள் நடத்திய விடுதலை போரில் லட்சக்கணக்கானோர் நம்முடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டது தான். அவ்வளவு பேர் உயிரை கொடுக்க வேண்டியிருக்கிறது.
அதன் பிறகுதான் இந்த திமுக அதிமுக எல்லாம் தமிழ் இனத்துக்கான கட்சி அல்ல, இவையெல்லாம் சுயலாபத்துக்காக தமிழன் என்பதை பேசும், அவ்வளவுதானே தவிர தமிழ் இனத்தை பலியிட்டு பதவி பெறக்கூடிய கட்சிகள் என்பது பளிச்சென்று மக்களுக்கு புரிந்தது. இன உணர்வு வளர்ந்தது. அந்த நிலையில்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை வெளிப்படையாக முன்வைத்து கட்சி தொடங்கி நாம் தமிழர் கட்சியை வளர்த்து வருகிறார், பரப்பி வருகிறார். இளைஞர்கள், லட்சிய உறவுள்ள இளைஞர்கள் அதில் சேர்கிறார்கள். 2 செய்திகள். மக்களுக்கு வாடகை பணம் கொடுக்காமல் மாநாடு நடத்தக்கூடிய ஒரு கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி. வாடகை பணம் கொடுத்து வாடகை வண்டிகளிலே அழைத்து வந்து மாநாடு நடத்தி லட்சக்கணக்கானோர் பார் என்று சொல்வதுதான் திராவிட பண்பாடு, திராவிட பழக்கம். அப்படி இல்லாமல் அவர்களாக அந்த லட்சிய தாகத்தோடு லட்சக்கணக்கில் கூட மாநாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுபோல தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் போட்டியிடுகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. எந்த வகையிலும் வாக்குக்கு பணம் கொடுப்பதில்லை. இப்போ 8.22 விழுக்காடு 36 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கிறது என்று சொன்னால், கடந்த மக்களவைத் தேர்தலிலே பணம் கொடுத்தல்ல, மனம் கொடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள், அவர்களாக போட்டிருக்கிறார்கள். பல கிராமங்களில் அந்த கிளை இல்லாத ஊர்களில் கூட போன தடவை வாக்கு விழுந்தது. எங்கள் ஆச்சாம்பட்டி கிராமமே அதற்கு எடுத்துக்காட்டு. முறைப்படி அப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது முறைப்படியான கிளை இல்லை அங்கே. ஆனால் தேர்தலிலே இளைஞர்கள் நின்று கொண்டு வாக்கு கேட்டு இந்த சின்னத்துக்கு போடுங்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் அங்கே வேலை செய்தார்கள் தேர்தல் அன்று. அப்படி அங்கங்கே உருவானார்கள். இது சீமான் அவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த இனத்தின் பாதுகாப்புக்காக சீமான் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டதால் இந்த இனத்துக்காக அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவராக சீமான் இருக்கிறார் என்று அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த வகையில்தான் இவர்களெல்லாம் தானாக போய் அந்த இயக்கத்திலே சேர்ந்து, செந்தில்நாதன் போன்ற இளைஞர்கள், நம்முடைய வழக்கறிஞர் மணி செந்தில் போன்ற இளைஞர்கள் அவர்களாக சேர்வதுதான். தமிழ் இனத்தின் மீது, மொழியின் மீது, தமிழர் தாயகத்தின் மீது அக்கறையினால். இப்பொழுது இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள், போட்டி போட்டுக்கொண்டு வெளியிடுகிறார்கள். அதிலே அந்த வெளியீட்டு விழாவிலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஹீரோ, கதாநாயகன், ஏற்கனவேயும் கதாநாயகன், இப்பொழுது கதாநாயகியும் வந்திருக்கிறாள். செயல்படும் பொழுது இது சூப்பர் ஸ்டார். ஒரு நல்ல உண்மையை ஒத்துக்கொண்டார். திரையிலே நடிப்பவர்கள் தானே கதாநாயகன், கதாநாயகி. நன்றாக நடிக்க தெரிந்தவர்கள் தானே சூப்பர் ஸ்டார். அரசியல் நடிகர் ஸ்டாலின், அந்த நடிகருடைய படைப்பு தேர்தல் அறிக்கை. எனவே இது திரையில் சூப்பர் ஸ்டார் போல அரசியலில் ஒரு நடிப்பு சூப்பர் ஸ்டார் என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இயல்பாக அவர் அறியாமலே அந்த உண்மையான கருத்து வெளிப்பட்டு விட்டது. இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னா நல்லா நடிப்பார்னு அர்த்தம். வாழ்க்கையில் அப்படி வாழ்த்து கொண்டிருக்கார் என்ற அர்த்தம். அவர் நடிகர். எனவே அரசியல் சூப்பர் ஸ்டார்கள் இவர்கள். கதாநாயகன், கதாநாயகிகள் அப்படிப்பட்டவர்கள் உள்ளதை உள்ளபடி பேசி எதை பெறுவோமோ எதை பெறமாட்டோமோ அதெல்லாம் சொல்வது கிடையாது. அங்கேயெல்லாம் போவதில்லை.
கற்பனை உலகத்திலே மக்களை ஆழ்த்தி அதிலே அவருடைய வாக்குகளை களவாடக்கூடியவர்கள்தான் இந்த தேர்தல் அரசியலை முதன்மைப்படுத்தி மக்கள் உரிமையை பின்னுக்கு தள்ளக்கூடிய அல்லது பலி கொடுக்கக்கூடியவர்கள் மக்கள் உரிமைகளை. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். இப்போ இவர் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபா தர்றேங்கிறாரு, நான் 8,000 ரூபா தர்றேங்கிறார் உடனே ஸ்டாலின். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 10,000 ரூபா பணம் வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஏழ்மையில் மக்கள், வெகு மக்கள் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 10,000 ரூபா, அந்த 8,000 ரூபா அவர்களுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கும், நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்பதுதானே. மகளிர் பேருந்துகளிலே கட்டணமில்லாமல் போகலாம், மாநகர பேருந்துகளிலே, நகர பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் மகளிர் போகலாம் என்றால் என்ன பொருள்? பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாத ஏழைகளாக இருக்கிறார்கள் மக்கள். எனவே நீங்கள் அதை இலவசமாக கொடுக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும், நமக்கு வாக்களிப்பார்கள் என்று கொடுக்கிறீர்கள். 67 ஆட்சியில் மாறி மாறி இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, அங்கே காங்கிரஸ், இப்பொழுது பாஜக, பெண்கள் பேருந்திலே பயணம் செய்வதற்கு, நகர பேருந்திலே டிக்கெட் எடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதானே உண்மை. அப்படித்தானே வைத்திருக்கிறீர்கள். அதிலே மயங்கி உங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள். 1000 ரூபா பெண்களுக்கு என்று ஸ்டாலின் அறிவித்தார். 2000 ரூபா என்று இவர் அறிவித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். இவரும் 2000 ரூபா அடுத்த அறிக்கையில் பெண்களுக்கு. என்ன நிலையிலே வைத்திருக்கிறீர்கள்? அந்த பெண்கள், அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் படிப்புக்கு எவ்வளவு செலவு செய்தார்கள் தெரியுமா? அரசு பள்ளிகள் இல்லை, தரம் குறைவாக இருக்கிறது என்று கருதி தனியாரிடம் பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணி 1ஆம் வகுப்பிலிருந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பொறியியல் போன்ற படிப்புகளை படிக்க வைக்கிறார்கள், பட்டங்களை பெற வைக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கிடைக்கிறதா? வேலை உத்தரவாதம் செய்திருக்கிறீர்களா? இல்லை. இந்த அறிக்கையில் கூட, திமுகவும் அதிமுகவும் போட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கூட, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க நாங்கள் என்னென்ன உத்தரவாதம் செய்வோம் என்பதெல்லாம் இல்லை. இனிமேல் 1,50,000 பேருக்கு தமிழ்நாடு அரசு பணியிலே காலியிடம் இருக்கிறது, அதை நிரப்புவோம் என்கிறாய். இன்றைக்கு பல ஆண்டுகளாக, 10 ஆண்டு 20 ஆண்டுகளாக வட்டாட்சியர் அலுவலகத்திலே, ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே, மற்ற இடங்களிலே ஒப்பந்த தொழிலாளிகளாக பட்டம் பெற்ற பிள்ளைகள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்துக்கூலிக்கு 15,000 ரூபா சம்பளத்துக்கு 60,000 ரூபா சம்பளம் வாங்க வேண்டிய பணியிலே 15,000 ரூபா சம்பளம், 20,000 ரூபா சம்பளத்தில் அந்த பணியை படித்த பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளாக வைத்திருக்கிறாய்? ஏன் முறைப்படி உனக்கு வட்டாட்சியர் அலுவலகம் தேவைதானே? அது முறையாக மற்றவர்களுக்கு உள்ள சம்பளம் போல், ஏற்கனவே சர்வீஸில் உள்ளவங்களுக்கு சம்பளம் போல் கொடுக்க வேண்டியதானே? இவனுடைய வறுமையை பயன்படுத்தி அவனை சூறையாடுகிறாய். அவர்களுக்கு உண்மையான சம்பளம், அந்த எழுத்தருக்கு, அந்த கிளார்க்குக்கு, அந்த துணை மேலாளருக்கு என்ன சம்பளமோ அது தர்றதில்லை. ஒப்பந்த கூலிகளாக, அத்துக்கூலிகளாக அவர்களுக்கு ஏதோ கொடுத்து விட்டு வேலை இல்லாமல் அவருடைய வறுமையை பயன்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அலுவலகத்திலும் கொஞ்சம் நஞ்சமா படுபாவிகள். திமுக அதிமுக 2 பேரும் இதில் ஒன்றுதான். அவங்க அம்மாவுக்கு நீ 1000 ரூபா பணம் தர்றிய? வைத்த கட்டி வாயை கட்டி இருக்கிற கொஞ்சம் நிலத்தை சொத்தை வித்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்குது கல்லூரியில். ஏன் 1ஆவது தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க? அவர்களுக்கு வேலை போட்டு தர்றியா? எத்தனை பேர் கொடுத்துருக்க கணக்கு காட்டு. கல்லூரி பேராசிரியர்கள் மாத கணக்கிலே போராடினார்கள். ஒரு முதலாக ஒரு லெக்சரர் என்றால் 57,000 மாத சம்பளம் அவர்களுக்கு குறைந்தபட்சம் வழங்க வேண்டும் என்று யுஜிசி பல்கலைக்கழக மானிய குழு வழிகாட்டி இருக்கிறது. என்ன தருகிறாய்?
15, 20, 25. இப்போ அவங்க போராடின பிறகு 30,000 ரூபா. இதே தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் கல்லூரியில் படிக்க வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், நாங்கள் போய் வாழ்த்தி பேசினவர்கள் போராட்டத்திலே 20 ஆண்டு 25 ஆண்டு பணியாற்றக்கூடிய பெண்கள், பிஹெச்டி படித்த பிள்ளைகள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் முனைவர் பட்டம் பெற்று 20 ஆண்டு பேராசிரியர் இருப்பவர்களுக்கு நீ என்ன சம்பளம் தர்ற? 25 ரூபா தந்த. இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த தேர்தல் வந்ததுனால 5 ரூபா சேர்த்து 30,000 சொல்ற. ஏன் இந்த அடிமாட்டு சம்பளம்? உங்களுக்கெல்லாம் என்ன வருமானம் இருக்கு? எம்எல்ஏக்களுக்கு, மந்திரிகளுக்கெல்லாம் என்னென்ன வருமானம் இருக்கு? உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு என்னென்ன வருமானம் இருக்கு? படித்த படிப்புக்கு, பார்க்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்க தயாரா? இந்த தேர்தல் அறிக்கையில் யாராவது, இந்த ஸ்டாலினோ இந்த எடப்பாடி பழனிசாமியோ, அந்த வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதி இருக்கா? ரெண்டையும் நான் படிச்சிருக்கேன். காலி இடங்களை நிரந்தர காலி இடங்கள் இருக்கு, அதை முறைப்படி நிரப்புவோம், அதற்கு உரிய சம்பளம் கொடுப்போம் என்று ஒரு வாக்குறுதி இருக்கா? இல்லை. எவ்வளவு ஏமாளியாக நாம் இருக்கிறோம். அதுபோல மின்வாரிய ஊழியர்கள், மருத்துவமனையிலே செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், எல்லா தரப்பிலும் அத்துக்கூலியா போட்டு அவங்க மாத கணக்கில் போராடினார்கள். ஏன் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டியாவது கவனிக்க மாட்டார்களா? இந்த கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய பாவத்துக்கு ஏதாச்சும் தண்ணி ஊத்தாதா என்று போட்டி போட்டுக்கொண்டு போராடினார்கள். எவ்வளவு பேரை நீ நிரந்தரமாக்கிறீர்கள்? இல்லை, நிரந்தரமாக்குற வாக்குறுதியை கொடுக்கவில்லை. அவங்க வீட்டுக்கு, அவங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தருவீங்களா? படித்த பிள்ளைக்கு வேலை தர மாட்டேன், அடிமாட்டு வேலைக்கு செஞ்சுட்டு இருப்பான். அதுவும் இல்லாதவன் இருக்கான் நிறைய பேர். சொமேட்டோவில் வண்டி எடுத்துக்கிட்டு போய் சோறு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பிடெக் படித்த பசங்கள்லாம். இது அரசு கல்லூரியில் இந்த சொல்ற 25,000 30,000 இந்த இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த செட்டெல்லாம் இருக்கு, திமுக எல்லாம் வச்சிருக்காங்க பல பேர். சுயநிதி கல்லூரி லெக்சரர்களுக்கு 15,000 ரூபா சம்பளம், 12,000 ரூபா சம்பளங்க. நாங்கள் பெரம்பலூர் பக்கம்லாம் இருக்காது, என்னமோ ஒரு அம்மா பேரில் இருக்குமே, தனலட்சுமி சீனிவாசன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தது. இப்போ தனியார் பல்கலைக்கழகம், அது என்ன சம்பளம் கேட்டு பாருங்க. எல்லா இடத்துலையும் கேட்டு பாருங்க போய். தனியார் பழைய காலத்தில் வச்சுருந்தாங்களே நேஷனல் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ், அரசு சம்பளம் என்னமோ அதை கொடுப்பான் தனியார். அது இல்லை. இப்போ கொள்ளை கூடாரங்கள் உயர்நிலை பள்ளியாக இருக்கட்டும், நம்ம மக்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்குது? அங்கே தான் சேர்க்குது தனியார். பெரிய கார்பரேட்டுகள், வேலம்மா கல்வி நிறுவனம்னா பெரிய கார்பரேட்டுகள். 10 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை, சம்பளம் 15,000 ரூபா. ஓவிய ஆசிரியர், முதுகலை படித்தவனை எடுப்பாங்க, ஓவிய ஆசிரியர், அவனுக்கு கிளார்க் வேலை கொடுப்பாங்க. அங்கே பேர் ஓவிய ஆசிரியர், சம்பளம் 12,000 ரூபா. பல மேல்நிலை பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில். இப்படி வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு 10,000 ரூபா தரேன், இதில் ஏன் ஏமாறணும்? நான் கேட்கறது கேள்வி அதுதான். திமுக காரர்களை, அதிமுக காரர்களை தூய்மைப்படுத்துவதற்கு, திருத்துவதற்கு அல்ல. அதெல்லாம் திருந்தாத கூட்டம். அவர்கள் திருந்துவதென்றால் தவறு செய்வதாக அவர்கள் நினைப்பதே இல்லை. இதுதான் கெட்டிக்காரத்தனம், இதுதான் புத்திசாலித்தனம். ஏமாளி பசங்க மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு தமிழ் தேசிய பேரியக்கம், நாம் தமிழர் கட்சி மாதிரி கொள்கை பேசிட்டு தெரியக்கூடாது. இப்படித்தான் பண்ண திருட்டுத்தனம் என்று அதை திறமையாக கருதி தனக்குத்தானே பாராட்டி கொண்டு செய்யக்கூடிய கும்பல் அது திமுக அதிமுக இருக்கிறது. அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. அவர்களெல்லாம் புறக்கணித்தால் தான், நிராகரித்தால் தான். யாருக்கு தெரியாது இது ஊழல் தான் அந்த அரசியல் என்பது. கொள்ளை லாபம், ஊரையே வித்துப்படுறது, ஊர் ஏரியே வித்துப்படுறது, ஊர் மண்ணை வித்துறது, எல்லாம் அதுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் பணம் கொடுக்கறது, மக்களையும் ஊழலில் பங்காளியாக வச்சிடுறது. இப்போ பாசன ஏரி இருக்குன்னு வச்சுங்க, அதை எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு, மண் வெட்டி கொண்டு போகிறதுக்கு சாலை போடுறதுக்கு கொடுக்க வேண்டியது. தண்ணி ஆழமாக போயிடும், 6 அடி 7 அடி ஆழத்துக்கு போயிடும். வந்தாக்க எங்கள் ஏரியில் எல்லாம் தண்ணி குமிழிக்கு போகாது, குமிழிக்கு கீழே போய் தண்ணி போயிடும். இந்த வெட்டி எடுத்துட்றானே, கட்சி வாரியாக பணம் கொடுத்துட்றது, மக்களை ஊழல் பயப்படுத்துறது. அரசியல் என்றால் ஏதோ மந்திரி வாங்குறாரு, முதல் மந்திரி அவர் இல்லை, கீழே
கீழே உள்ள கிளை செயலாளர் வரலும் பிரமுகர் வரைக்கும் ஊழல் மயமாக்கி விட்டார்கள். சமூகத்தை படுமோசமாக சீரழித்து விட்டார்கள். எனவே இது சாதாரண கடமையில் தேர்தல் வேலை மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்வது, நம்முடைய தமிழ் சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்கின்ற பணி. மக்கள் அதுக்கு பழகியிருக்கிறார்கள் பல பேர். அதில் சில பேர் என்ன தெரிந்தாலும் காசை வாங்கிட்டோம் போடாமல் இருக்கலாமா. நேர்மையை பாருங்க, எங்க வாக்கு போடுவதற்கு காசை வாங்கிட்டாங்களாம், போடாமல் இருந்தால் அது நாணயம் கட்டத்தனமா. வாங்கினது நாணயம் கட்டத்தனம் இல்லையா? காசு வாங்கினது நாணயம் கட்டத்தனம் இல்லையா? ஓட்டு போடுறது காசு வாங்குறது பெரியவங்க தெரியும், இந்த சின்ன பிள்ளைகள்லாம் தெரியாது. அந்த காலத்தில் என்ன, வெள்ளைக்காரனை போன பிறகு நமக்கு வந்து ஓட்டுரிமை வந்ததுன்னு பெருசாக மதித்தாங்க, மகிழ்ந்தாங்க. அவங்களா போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கட்சிக்காரங்க தான் கொடுத்து பழக்கிறது. ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவரெல்லாம் கேட்டாலும் தெரியாது அவங்களுக்கு. அதெல்லாம் பணம் கொடுத்து பழக்கினவங்க கட்சிக்காரங்க தான். ஏன்னா அவனுக்குள்ள போட்டி, கொள்ளைக்காரர்களுக்குள்ள போட்டி, ஒருத்தரை வீழ்த்தி ஜெயிக்கணும், அதுக்கு பணம் கொடுத்து ஆள் பிடிக்கணும் என்ற ஒரு அறமற்ற ஒரு அரசியல் என்பது வந்துவிட்டது. அதுதான் இன்னைக்கு இவர்கள் அதை கொடுக்குறான் இதை கொடுக்குறான் அப்படி பண்ணுறான்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த மாதிரி சில ஒரு ஊழல் பேர் வழிகளாக மாற்றிட்டான். இன்னைக்கு அவங்க கட்சிகளுக்கு கூட பணம் வாங்காமல் போகிறதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது. இதையெல்லாம் மாற்றணும். இப்போ இதில் எல்லாம் மாற்றமாக நாம் தமிழர் கட்சி இருக்கா இல்லையா? இப்போ திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. எங்கேயாவது வாடகைக்கு ஆள் பிடிச்சி கொண்டு போனாங்களா? இந்த ஒழுக்கம் வளர வேண்டும். இந்த ஒழுக்கத்தினால் நாங்கள் பாதிக்கப்பட்டு போனோம்னா அவங்க துயரமாக இருந்தால் என்ன ஆகும்? இப்போ செந்தில்நாதன் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, நம்முடைய மக்களே, இதில் பாதிப்பு வந்துன்னா இவ்வளவு ஒழுக்கமாக இருந்தால் நஷ்டத்தை தாண்டா அடையணும்னு 4 பேர் முன்னால் போனவன் நினைச்சா அந்த சமூகம் என்னைக்கு உருப்படும்? இந்த சமூகத்துக்கு என்ன தீர்வு? இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நின்று இப்போ வாங்குற கட்சிங்கிறது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ இந்த பழக்கத்தை இதை வந்து சரியாக இருக்குது, நாளைக்கு அவங்க தவறு பண்ணால் நம்ம திருத்துவோம், எதிர்ப்போம், கேட்போம், போராடுவோம், அந்த உரிமை நமக்கு இருக்கு என்ற உரிமையோடு ஆதரிக்கணும். இந்த விழிப்புணர்ச்சி நமக்கு வரணும். இன்னைக்கு தேர்தல் என்று இந்த தேர்தல் மட்டுமல்ல, ஆட்சி தேர்ந்தெடுக்கிறது மட்டுமல்ல, நம்மை மறுவார்ப்பு செய்யக்கூடிய கட்டம் இது தமிழ் சமூகம். இந்த விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தட்டையும் பேசுங்க. நம்மை ஒரு மந்தையாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள். இந்த கட்சிக்காரர்கள், மற்ற கட்சிக்காரர்கள் மந்தை, இது மந்தை, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை போல ஓட்டு மந்தை என்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற் போல் தான் நம்மவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள். இந்த இனம் பற்றி பேசி, இனம்னே சொல்ல மாட்டாங்க, மாநில சுயாட்சி. சரி, மாநில சுயாட்சிக்காவது உண்மையாக இருந்தியா? உங்கள் அப்பா காலத்திலே இருந்து ஸ்டாலின் காலத்தில் ராஜமன்னார் குழுன்னு போட்டார். உயர் நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி, இன்னொரு நீதிபதி, அப்புறம் நம்ம ஏஎல் முதலியார், லட்சுமண சேமதியார், பெரிய கல்வியாளர், 25 ஆண்டுகளுக்கு மேலே சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். 3 பேரும் பரிந்துரை கொடுத்தாங்க மத்திய மாநில உறவுகளை பற்றி என்னென்ன வேணும்னு. அவங்க சில இது கொடுத்தாங்க. பெரிய அளவுக்கு நம்ம இதுலேயே தான் அந்த அதிகாரியை போடணுமே தவிர இந்திய அரசு போடக்கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியை. ஒன்று. அடுத்தது, மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 356 இருக்கக்கூடாது. அரசமைப்பு சட்ட திருத்தம்னு வந்தால் இது 2 தான் முக்கியம். பாக்கியெல்லாம் சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. 71 கொடுத்துட்டாங்க. 69 அமைத்தார்கள். 1971 பரிந்துரை வழங்கிட்டாங்க ராஜமன்னார் குழு. அதை அப்படியே கிடப்பில் போட்டார் கருணாநிதி. ஏன்? இந்திரா காந்தி தேர்தலில் 2 கூட்டணி, மாநிலமாவது சுயாட்சி ஆகுது. திமுக ஆட்சி தான் வேணும், மாநில சுயாட்சி எல்லாம் இப்போ போட்ட திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிணக்கு வந்துருச்சு. எதுனா இந்திரா காந்திக்கும் கருணாநிதிக்கும் பிணக்கு வந்து பிரிஞ்சிட்டாங்க. எம்ஜிஆர் காங்கிரஸ் ஆதரவில் இருக்கார். அதிமுகவை இந்திரா காந்தி ஆதரிக்கிறாங்க, பிரதமராக உள்ளவங்க.
இப்போ எடுத்து என்ன பண்ணுறாருன்னா மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லி ராஜமன்னார் குழு கொடுக்குறார் சட்டமன்றத்தில். அப்போ உள்ள மேலவையிலெல்லாம் நிறைவேற்றியதை மாநில இந்திய அரசுக்கு, இந்திரா காந்தி அரசுக்கு அனுப்பினார், இதை செயல்படுத்துங்கன்ட்டு. அதன் பிறகு என்றைக்காவது அதை பேசியது உண்டா கருணாநிதி? 1974 அனுப்பினாருங்க. இவர் கமிட்டி அமைத்தது 69, அவர்கள் பரிந்துரை கொடுத்தது 71, இவர் சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பினது 74. 74க்கு பிறகு என்னைக்காவது ராஜமன்னார் குழு பரிந்துரை சாதாரணமானதுதான். IAS IPS வேண்டாம், ஆட்சி கலைப்பு 356 வேண்டாம், உலகத்தில் எந்த ஃபெடரேஷன் கூட்டரசுலையும் இது கிடையாது என்று அவங்க கொடுத்தாங்க. கலைக்கிறது, மாநில அரசை கலைக்கிற அதிகாரம்லாம் எங்கேயும் கிடையாது. என்றைக்காவது கருணாநிதி கேட்டது உண்டா? நீ மத்திய அரசில் கூட்டணியா இருந்தியா இல்லையா? நீங்களா தேவகவுடாவில் கூட்டணியா இருந்தது ஒரு பக்கம். 99 2004 வரைக்கும் வாஜ்பாய் அமைச்சரவை பாஜக, திமுக ஆதரிக்கவில்லை என்றால், பங்கு கொள்ளவில்லை என்றால் வாஜ்பாய் பாஜக காரர் பிரதமராக இருக்க முடியாது, ஆளுங்கட்சியாக பாஜக வந்திருக்க முடியாது. இப்ப பாஜக பாசிச எதிர்ப்பு என்று நடிக்கிறீர்கள் அல்லவா? நரேந்திர மோடியும் MK ஸ்டாலினும் அந்தரங்க கூட்டாளிகள். 2 பேரும் போட்டுக்கொண்ட வேடம்தான் எதிர்ப்பு வேடம், ஒருவரை ஒருவர் எதிர்ப்பது என்பது. இருந்தால் நீ இரு, இல்லை என்றால் நான் இருக்கிறேன், இடையிலே எடப்பாடி கூடாது என்பதுதான் முதல் வேலை திட்டம் அவர்களுக்கு. வேற ஒன்றுமில்லை. அது போகட்டும். இருந்தெல்லாம் மத்திய அரசில் TR பாலு கம்பெனி, உங்க முரசொலி மாறன் எல்லாம் மந்திரி இல்லை. இப்ப வாஜ்பாய் அமைச்சரவையில் இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரையை நிறைவேற்று என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா? பேசியிருப்பியா? ஆளுநருடைய அற்றுவழிகள் இப்படி இருக்கு, இதை கட்டுப்படுத்தணும், ஒரு கண்டிஷன்ஸாவது போடணும், கட்டுப்பாடு போடணும் என்றாவது பேசியிருப்பியா? ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு சட்ட திருத்தமாவது கொண்டு வரணும் கான்ஸ்டியூஷனுக்கு என்று பேசியிருப்பியா? இல்லை. அது போச்சு, முறிஞ்சுது. 2004 2014 வரையிலும் மன்மோகன் சிங் அமைச்சரவை, சோனியா காந்தியினுடைய கட்சி அரசு, கூட்டணி நீ திமுக காரலாம் மந்திரி, மத்திய மந்திரி. 2004 2014 ஒரு வார்த்தை மாநில சுயாட்சியை பற்றி நீ பேசுறது உண்டா? இந்தியாவின் ஒற்றை ஆட்சி மொழியை திணிக்க கூடாது என்று நீ கண்டிஷன் போட்டது உண்டா? கிடையாது. ஒரு ராஜமன்னார் குழு அறிக்கையை பேசினது உண்டா? தேர்தல் வரப்போகிறது, ஏதாவது கொள்கையை பேசியாக வேண்டும் என்பதற்காக நடிகர் திலகம் கருணாநிதியின் மகன் சூப்பர் ஸ்டாராக மாறி, அரசியல் சூப்பர் ஸ்டாராக மாறி குரியன் ஜோசப் கமிட்டியை போட்டிருக்கிறார். மத்திய மாநில உறவை பரிசீலிக்கிறாங்களாம். அப்ப எங்க தமிழன் தமிழச்சியை எவ்வளவு முட்டாளனை நடிச்சிருக்கிற, எவ்வளவு முட்டாளனை நடிச்சிருக்க. ராஜமன்னார் குழு அறிக்கை என்னாச்சு? நீ பேசியது உண்டா? இந்த தேர்தல் இந்த கும்பலை ஏமாத்தனுங்க, தமிழ் கும்பலை எப்படி ஏமாத்தலாம்? உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு, அந்த குழு மத்திய மாநில உறவுகளை பரிசீலித்து மாநில சுயாட்சிக்கு பரிந்துரை வழங்கும் என்று கடைசியாக போட்டு அவர்களும் முதல்ல மார்ச் மாதமே கொடுத்துட்டாங்க பரிந்துரை. பிப்ரவரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க முதல் பகுதி. அதை அவர்கள் அதில் 2 தெளிவாக சொல்றாங்க. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும், பொதுநலத்துறையை, சுகாதாரத்தை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும், பொதுப்பட்டியலில் இருப்பது கூடாது என்று கொடுத்திருக்கார்கள். என்றைக்காவது ஸ்டாலின் அதை பேசியது உண்டா? அதை வெளியிட்டிருக்கல்ல. குரியன் ஜோசப் குழுவுடைய பரிந்துரையை நீ வெளியிட்டிருக்கிற, எல்லாரும் பார்க்கலாம். இந்த 2 பரிந்துரைகள் சொல்லுகிறார்கள். ஆளுநர் பற்றியும் ஒரு பரிந்துரை சொல்லுகிறார்கள். ஆளுநர் பதவி வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து, அது வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் யார் என்பதற்கு 3 பேர் பட்டியலை மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும். அந்த 3 பேரில் ஒருவரை இந்திய அரசு தேர்வு செய்து அந்த மாநிலத்தின் ஆளுநராக அமர்த்த வேண்டும். இது குரியன் ஜோசப் கொடுத்த குழு பரிந்துரை. என்னைக்காவது வாயால உச்சரித்திருப்பியா ஸ்டாலின்? இத உன் மகன் உச்சரிச்சது உண்டாத? இங்க நம்ம தளபதிகள்லாம் இருக்குல்ல, திமுக தளபதிகள்லாம், கற்றறிந்த தளபதிகள், வக்கீல்கள், புடலங்க எல்லாம் இருக்குல்ல, நீங்க பேசுறீங்களா யாராவது? குரியன் ஜோசப் குழு நீங்க போட்டதானையா? நீ தானே பப்ளிஷ் பண்ணிருக்கிற, இணையதளங்கள்ல இருக்கு. அவன் இந்த 3 சொல்லியிருக்கான். இதை கொண்டு இந்த தேர்தலில் இந்த பிரச்சனையை முன்னுக்கு வச்சிருக்கீங்க. ஏன் வைக்கல?
தமிழர்களை ஏமாற்றுவதற்குத்தான் அந்த மாதிரி செய்யறமே தவிர அதுக்கு மேல அந்த ஓவர் எக்ஸசைஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிற நீ தமிழனை தமிழச்சியை ஏமாத்துறதுக்கு அவ்வளவு வேஷம் போட வேண்டியதில்லை, சும்மா 2 வார்த்தை போட லேசான மேக்கப் இருந்தா போதும் என்று நினைக்கிற கூட்டம் திமுக கூட்டம். குரியன் ஜோசப் குழு இந்த தேர்தல் அறிக்கையிலையும் சொல்றாரு. அதுல என்ன பாருங்க, இது மாதிரி பரிந்துரை கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கவே இல்லைங்க. அந்த முழு அறிக்கை வந்த பிறகு அதை இந்தியா முழுவதும் அனுப்பி எல்லா மாநிலங்களுக்கும் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் திரட்டி ஆதிக்கம் செய்யக்கூடிய இந்திய ஆட்சியாளர்களுக்கு திருத்தம் கொண்டு வர சொல்லி கேட்போம். ஏண்டா கான்ஸ்டியூஷன்ல திருத்தணும், ஒரு வரி இல்லைங்க அதுல. யார் இந்த தேர்தல் அறிக்கையில, ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில அரசமைப்பு சட்ட திருத்தத்துக்கு முன்னெடுப்போம்னு சொல்லல. ஆட்சியாளர் ஆதிக்கம் செய்யும் ஆட்சியாளர்களாம். கான்ஸ்டியூஷன்ல அப்படி கிடையாது, ஒடுக்குமுறை பிரிவுகள் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டம் ஒற்றையாட்சி முறையை அதிகமாக கொண்ட ஒரு கூட்டாட்சி. அது உண்மையான பெடரேஷன் அல்ல, பெடரேஷன் போல் நடிக்கக்கூடியது அது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உன் குழு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர் குரியன் ஜோசப், அவர் தலைமையில் உங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர், அந்த அவர் நல்லா இருக்காரு, வடநாட்டுக்காரர், அருமையா போயிறாரு. இன்னொருத்தர் இந்த இவங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நாகநாதனா, அவங்க குடும்பம், 3 பேர். இந்த அறிக்கை, இந்த அறிக்கையில வந்திருக்கா இல்லையா, இதையாவது சொல்றாரு. அந்த அறிக்கையில் எங்களுக்கு எல்லாம் முழு திருப்தி இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்க, இதை ஏன் பேசவில்லை, இது ஏன் பேசு பொருள் ஆகவில்லை இந்த தேர்தலில்? இதே மாநில சுயாட்சியை எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்காரு. மாநில சுயாட்சி வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, கல்வியும் பொது சுகாதாரம் மீண்டும் மாநில அரசுக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. வரி ஒரு வார்த்தை அதை பத்தி எடப்பாடி எந்த கூட்டத்திலாவது பேசுறாரா? யாராவது படிச்ச பசங்க அப்படி குறும்புக்கார பசங்க தான் கேள்வி கேட்டா இந்த இருக்கு பாருன்னு சொல்றதுக்காக நீ போட்டு வச்சிருக்கிற. உண்மையில் இதயபூர்வமா இல்ல, மோசடி கும்பல்ங்க. நீ தானே தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்க, திமுக அதிமுக எடப்பாடி போட்டிருக்கல. எந்த கூட்டத்திலேயாவது இது மாதிரி நான் கேட்போம். அதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக ஆட்சி தமிழ்நாட்டை 3 யூனியன் பிரதேசங்களாக, டெரிட்டரிஸாக, இப்ப காஷ்மீரை பிரிச்சது போல பிரிக்க நினைக்கிறது, உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. நம்ம டி.கே.எஸ். இளங்கோவன், தத்துவமேதை டி.கே. சீனிவாசனுடைய மகன், அவர் நமக்கு 1962 பார்லிமெண்ட்டுக்கு நின்றவர், நம்ம கும்பகோணம் தொகுதியில். டி.கே.எஸ். இளங்கோவன் சீனிவாசன் மகன் சொல்றாரு, அப்படின்னா எங்களுக்கு 3 முதலமைச்சர் கிடைப்பாங்க. எப்படி தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சுட்டா? ஆமா, உனக்கு அது போதும். யூனியன் பிரதேசமா இருந்து அந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரு முதல் மந்திரி பதவி உனக்கு கிடைச்சா போதும். புதுச்சேரி ரங்கசாமி மாதிரி. எங்களுக்கு இன உரிமை போகும், மொழி உரிமை போகும், தாயகம் உரிமை பறிபோகும் எங்களுக்கு. உனக்கு என்ன? அது அரசியலை ஒரு கொள்ளை வியாபாரமாக, லீகலைஸ்டு ஒரு எக்ஸ்பிளாய்டேஷனாக, அல்லது ஒரு ராபரி, சட்டப்படியான ஒரு கொள்ளை என்று அரசியலை மாற்றிவிட்ட உங்களுக்கு அதுல தான் கண்ணு இருக்குமே தவிர, இந்த உரிமையெல்லாம் போனா என்ன? 3 முதலமைச்சர், அதுக்கும் சில அதிகாரங்கள்ல மேயருக்கு இருக்கிறது போல சிலது இருக்குமல்ல. இப்படி போனால் இவர்களை தாக்குவதற்காக மட்டுமல்ல, பாஜகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டை 3ஆக பிரிப்பதில் ஒத்த கருத்துள்ள கட்சி, மறந்து விடாதீர்கள். மாநில உரிமைகளை பறித்ததில் இந்திரா காந்திக்கு உள்ள பங்களிப்பு வேற யாருக்கும் இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான், அணுகுமுறையில் தான் வேறுபாடு. ரெண்டும் ஆரிய பிராமண, ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய கட்சிகள், காங்கிரசும் பாஜகவும். தமிழ் அவங்களுக்கு, பாஜகவுக்கு 2 பெரிய எதிரிகள், ஒன்று முஸ்லீம், 2வது தமிழன். இந்து மதம்னு சொல்லுவான். ஈழத்தில் நம்ம இந்து கோயிலை இடிச்சா சந்தோஷப்படுவான் பாஜகக்காரன். சிங்கள இந்து கோயிலை இடிக்கிறான், பௌத்த விகாரை கொண்டு வைக்கிறான், கண்டிச்சுக்கான என்னைக்காவது? இலங்கையில் தமிழன் இந்து வேறு, ஆரிய இந்து வேறு என்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு எந்த நாட்டிலும் இது மாதிரி இருக்காதுங்க.
இந்த இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் ஒரு அனாதை இனம் போல் நம்ம இருக்கிறோங்க. இந்த ஸ்டாலின் சொல்றாப்புல நேற்றே முன்னால நரேந்திர மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து தமிழ்நாட்டை தட்சிண பிரதேஷ் என்று மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறார். இருக்கும், அதை மாற்றுக்கிறது இல்லை. நீ திராவிட பிரதேசம் எப்படி மாற்றி வச்சிருக்கிற கேட்குறேன். நீ 2 பேரும் எங்களுக்கு விரோதி தானே. எவனுக்கு அந்த இந்தியாவில் திராவிடன் எவனுக்கு வேற பட்டம் இருக்கு? இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இந்த கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றி கொண்டு தமிழ் மொழி தமிழ் இன அடையாளத்தை அழிக்கிறது. எவனாவது திராவிடம்பானா? உன் பங்காளி தானே அங்கே சந்திரபாபு நாயுடு வச்சிருக்கான் ஆந்திராவில், தெலுங்கு தேசம், அந்த கட்சிக்கு பேர் தெலுங்கு தேசம். நீ என்ன இங்கே திராவிட? சித்தராமையாவை கர்நாடகத்தில் கேட்டான், 2 மாதத்துக்கு முன்னாடி நிருபர் கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு, நீங்கள் எல்லாம் திராவிடர்கள் தானே? ஒன்று நோ, வி ஆர் ஆல் நாட் டிராவிடியன்ஸ், வி ஆர் ஆல் கன்னடிகாஸ். நாங்கள் திராவிடர்கள் இல்லை சொன்னோம். யார்? கன்னடத்து முதலமைச்சர் சித்தராமையா சொன்னார். நீ அவனுக்கெல்லாம் சேர்த்து நான் பொது பேர் வைக்கிறேன்னு எங்கள் தமிழன் தமிழ்ச்சி தலையில் மட்டும் வச்சு திணிச்சு விட்டாத. உங்கள் பூர்வீக ஊரில் வச்சிருக்கீங்களா? அது மாதிரி இருக்கா? ஈவேராவுடைய பூர்வீக ஊர் கர்நாடகா, அங்கே வச்சிருக்கீங்களா திராவிடன்னு? ஆந்திராவில் வச்சிருக்கியா திராவிடன்னு? பாஜகவும் காங்கிரசும் தமிழ் அழிப்பு கட்சிகள், தமிழர் உரிமை அழிப்பு கட்சிகள், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆரிய கட்சிகள் அதெல்லாம். நீ ஆரியத்தின் இளைய பங்காளி திராவிட, அடுத்த வீட்டு பங்காளி. நீ எங்க இனத்துக்கு எப்படா பேர் மாற்ற முடியும்? நீங்க இதுதான் அசல் பேர். அவர் பெரிய பேர் ஆய்வாளர்ல, மொழியியல், இன இயல், எத்தனாலஜி எல்லாத்துலயும் ஆய்வாளர் ஈவேரா. ஆமா, அதனால அவர் திராவிடர் என்பதுதான் சரி. அது ஒன்றும் தெரியாத ஆள் கால்டுவெல் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டு எதை பார்த்துட்டு எழுதிட்டார். ஒரு தொல்காப்பினா என்ன தெரியாது, ஒரு பாடம் தெரியாது, நம்ம இலக்கியங்கள் பலது தெரியாது. அவர் ஒரு மேதைன்னு காட்டிக்கிறதுக்காக புத்தகம் ஒன்று எழுதினார், ஒப்பிலக்கணம்னு. அதில் திராவிடன்னு ஒரு நான் வைக்கிறேங்கிற அந்த ஆளே சொல்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணது அந்த ஆள் லிங்குவிஸ்டிக். இங்கே வந்து பேர் சூட்டுறது ஒரு இனத்துக்கு பேர், ரேஸ். ஒரு திராவிடன் ஒரு இனம் இருந்திருக்கும் அவர் யூகம் பண்ணுறாராம். ஏன்னா தமிழ் தான் மூத்த மொழி, சிறந்த மொழி, வல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் மற்றவங்க ஒத்துக்குவாங்களா? நீ என்ன கட்ட பஞ்சாயத்து இங்கே வந்து பண்ணுற, லண்டன்லேருந்து வந்து எங்களுங்கிற? அவன் ஒத்துக்கிட்டானா ஒத்துக்காட்டி எனக்கு என்ன? என் தமிழ்லேருந்து கன்னடம் தெலுங்கு பிறந்து தானே, பிறகாடு எங்களுக்கு என்னடா? எங்கள் மொழி எங்களுக்கு போதும். அவன் ஒத்துக்கிட்டானா ஒத்துக்காட்டி என்ன? இவன் பஞ்சாயத்து பண்ணுறாங்க கால்டுவெல், அவங்க ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் தான் செம்மொழி போல் நல்ல இதாக இருக்குது. ஆனாலும் மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பொது பேர் தேவை. ஈவேராவுடைய தாத்தாங்க கால்டுவெல். பொது பேர் தேவை. திராவிடன் எங்கடா இடத்தேன்னு சொல்கிறாரு. மனு தர்மத்தில் இருக்குது, திராவிடான்னு இருக்குது. என்னப்பா சொல்கிறான் திராவிடத்தில்? தமிழ்நாட்டு எல்லையை சொல்கிறானா? இல்லை, சீரழிஞ்சு போன பழங்குடிகளில் ஒன்று திராவிடா. மனு சொல்கிறான். அவன் யாரே சொல்கிறான். அப்போ எடுத்து மனு எல்லாம் பார்த்தேன், படித்தேன், எடுத்து பார்த்தேன். அவன் 4 வர்ணம் சொல்லிட்டு, 4 வர்ணம் தான் இருக்குதுல்ல. பிராமண வைசிய, பிராமண சத்திரிய வைசிய சூத்ர 4 தான் இருக்குது. இதுக்கு கீழே சில பழங்குடிகள் சீரழிஞ்சு கிடக்கு. அதுக்கு 4 வர்ணம்லாம் கிடையாது, அது தனியது. அந்த பழங்குடிகளில் சிலதை அங்கே வடநாட்டில் உள்ளதை சொல்கிறான் அவன். அந்த திராவிடாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? எங்கள் இனத்தில், எங்கள் மொழியில் எங்களை பற்றி திராவிடம் சொல்கிறான்னா? இவங்க வந்த பிறகு தான் அந்த திராவிடெல்லாம் விஜயநகர படையெடுப்புக்கு பிறகு தான் இங்கே வந்து வருதுங்க. அதனால் ஒரு இனத்தின் பேரையே மாற்றுறது, பண்ணுறது, கூத்தடிக்கிறது எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தது பெரிய தப்பாக போச்சு. அடுத்து நம்ம வந்து இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்களாம் அயலாராக்கிறதில்ல. பல 100 ஆண்டுகளுக்கு முன் இங்கே வந்து இருக்காங்க. அவர்களாம் நம்ம அயலாராக்கிறதில்ல. இந்த ஆள்கள் பண்ணுற கூத்துனால நம்ம பேச வேண்டியா இருக்குது. இப்போ இங்கே வந்து சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க இருக்காங்க, பல 100 ஆண்டுகளாக இருக்காங்க. உருது பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், மராத்தி பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மண்ணின் மக்கள் தான். எனக்கு ஒரு மாற்றுக்கிறதுலாம் இல்லை. மரபு வழிபட்ட தமிழர்களாகிய நமக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த மாதிரி அந்த மக்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த வரம்போடு அவங்க இருக்கணும். எங்கள் இனத்துக்கு பேர் மாற்றுறதுக்கு நீ துணை போகக்கூடாது. அதுதான் சொல்கிறோம் நாங்கள். எங்கள் இனத்துக்கு பேர் மாற்றுறது, இன்னொரு மொழியை வச்சுக்கிட்டு தமிழை புறக்கணிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் துணை போகக்கூடாது. அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம்.
இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்கள வேட்பாளர் நேரத்தில் நிறுத்தியிருப்பார். நிறுத்தினா தப்பு இல்லை, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கும் வேணும், நம்ம வேண்டாம்னு சொல்லலை. தகுதி இருந்தால் நிறுத்தலாம், அப்படியெல்லாம் 100% புறக்கணிச்சுன்னு சொல்லலை. ஆனால் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் பண்ணி என்னங்கிறேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதி கொடுப்ப, அலுங்காம குலுங்காம தேமுதிக அந்த அம்மாவுக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. அங்கே தானே இனம் இருக்கு வேலை செய்யுது. நாங்கள் என்ன முட்டாளா? நாங்கள் முட்டாளா? கெஞ்சி கூத்தாடுறான் சிபிஎம்ல, போன தடவை கொடுத்தா 6வது கொடு அப்படின்னு. ஆக்டிவாக அவங்க அரசியல் கொள்கையில் நமக்கு மாறுபாடு இருக்கலாம், செயல்பட்டு இருக்க கட்சி தான் சிபிஎம். அங்கங்கே போன தடவை கொடுத்த 6, 12 கொடுத்து 12 ஜெயிச்ச ஆட்கள். அந்த ஆட்கள் 67 12 கொடுத்து 11 ஜெயிச்சவர்கள் சிபிஎம். 67 11 எம்எல்ஏ சிபிஎம்முக்கு. 67 இருந்து அது இப்படி போயிடுச்சு, சீரழிஞ்சு போயிடுச்சு வச்சுக்கோங்க. 6 கொடுங்கன்னு கேட்குறாங்க கடைசியா 10 கேட்ட ஆட்கள். அந்த சிபிஎம்முக்கு 6 கொடுக்கக்கூடாது. பிரேமலதா அம்மாவுக்கு அதுக்கு மெனக்கட்டெல்லாம் பேசவே இல்லைங்க, எந்த உழைப்பும் இல்லை, எதுவும் இல்லை. 10 தொகுதி. அதுக்கு முன்னாடியே அவங்க தம்பிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி இதெல்லாம் கொடுக்குற. இது இன பாகுபாடு இல்லாமல் இப்போ நாங்கள் 1000 பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. சந்திரசேகர் எங்களுக்கு அது இருக்கட்டும், 5 தடவை எம்எல்ஏ இருந்தாள், அவருக்கு ஒரு மந்திரி பதவி இல்லை. எங்கள் 4 மாவட்டத்துக்கு மந்திரி பதவி இல்லை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 4 மாவட்டத்துக்கு மந்திரி பதவி இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவி செய்யனை போட்டாங்க, ஒரே ஒரு ஆளை. 2 ஆண்டுக்கு முன்னாடி 4 மாவட்டத்துக்கு மந்திரி பதவி இல்லை. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க 10 பேர் மந்திரியாக இருக்காங்க அந்த மந்திரி சபையில். எங்கள் பசங்க எல்லாம் பேரெல்லாம் போடுறாங்களே ஊடகங்களில். எப்படி கொடுக்க முடிஞ்சது உங்களுக்கு? எப்படி கொடுக்க முடிஞ்சது? இப்போ இன பாகுபாடு பண்ணுறீங்க. எப்போது திராவிட மாடல் என்ன? தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல்ங்கிறேன், தமிழ் மாடல் தானே கொண்டு வரணும். நீ போய் ஆந்திராவில் வச்சுக்க திராவிட மாடலை, வேற எங்கேயாவது வை. இதெல்லாம் நம்ம ஆட்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம தமிழ் இனத்தில் பிறந்த பிள்ளைகள், பெரியவங்க, படித்தவங்க, நம்ம இனம் தமிழன். இதிலெல்லாம் சமரசமே கூடாது. அது திராவிடம் சொன்னால் ரொம்ப பத்திரம் பார்த்தாங்க. எங்கேயா சான்று இருக்குது பத்திரம் பார்த்தாங்கன்னு? நம்ம ஆளும் எதுலேயுமே எழுதலையே. அந்த விஜயநகர ஆட்சி, தெலுங்கு ஆட்சி வந்த பிறகு 18ஆம் நூற்றாண்டில் நம்ம தாய் மாணவர் முதல் பயன்படுத்தார். அது எதிர்ப்பொருள் இல்லை. இது என்ன அதும்ப, அது என்ன இதும்ப, நான் தமிழில் இருக்குன்னா திராவிடத்தில் இல்லைம்ப அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்கிறாரு. அதுதான் முதல்ல தமிழ் இலக்கியத்தில் திராவிடம் என்ற பயன்பாடு, வேறு எங்கேயும் கிடையாது. அப்புறம் நிறையா வந்துருச்சு. அப்புறம் இதை திணிக்கிறீங்க இப்படி. எனவே இந்த அரசியல், திராவிட அரசியலை முற்றாக தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். ஏன்? மொத்த இனப்பேரே மாத்துறாங்கல்ல. என்ன வேணாலும் கேட்டுக்குவான், என்ன வேணாலும் கேட்டுவான் தமிழன் தமிழச்சி. தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. நம்ம தமிழ் இனத்தினுடைய கதைகள், புராண கதைகள் உட்பட உன் தன்மானத்தை தான் பேசும், உன்னுடைய தன் அறிவை தான் பேசும். சிவபெருமானை ஏற்று கேட்குறானா இல்லையா புலவன் நக்கீரன்? நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. அது நடந்துதான் நடக்கலையா? நடக்காம இருக்கலாம். சித்தரித்தொழில் என்ன நோக்கம்? கடவுளே சொன்னாலும் சந்தேகப்படுறா, உண்மைன்னா ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காத என்று தமிழனுக்கு 2500 ஆண்டுக்கு முன்னாடி புத்தி சொன்ன இனம் இந்த இனம். எங்கள் சான்றோர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. சிவபெருமான் தான் என்னப்பா, சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அது கடைசியில் நக்கீரனை பாராட்டுறாரு. உன்னை சோதிச்சண்டா, நீ அப்படித்தான்டா இருக்கணும், நான் சொன்னேங்கிறதுக்காக தப்படி ஏற்ற விடாதுரா. சிவனே சொல்கிறாருங்க. அப்படி இந்த கதையை ஏன் உருவாக்கினான் தமிழ்தான்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது நம்ம 2000க்கு முன்னாடி சொன்னார், 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னது. இப்போ ஒருத்தர் தான் தாடி வச்சவர் சொன்னாராம். அப்போ நானே சொன்னாலும் சந்தேகப்பட்டு அவங்க எங்காவது சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் 2000க்கு முன்னாடியே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுடா. நான் சொன்னேன்னு கேட்காத, கடவுள் சொன்னார் நம்பாத, உன் அறிவை கொண்டு யோசின்னு சொன்னவன் திருவள்ளுவர். இந்த இனத்துக்கு எங்களுக்கு என்ன இல்லை. அதெல்லாம்
அதை எடுத்து சொல்லுங்க, அதை விளக்குங்க, அது மாதிரி எங்கள் ஆளுகளை தயார் பண்ணுங்க, நல்லது. திருவள்ளுவர்களை காட்டு மிராண்டி பாஷை இது. என்ன ஒருத்தரும் கிடையாது. நான் முதல் பகுத்தறிவை ஊட்டியிருக்கேன். என்ன அர்த்தம் இதெல்லாம்? இன அழிப்பு, இன ஒழிப்பு, இன மறைப்பு, சூழ்ச்சி இல்லையா அதிலெல்லாம்? இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர் ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் இனம் 2000 வருஷமாக போராடுறது போல இந்தியாவில் எந்த இனம் போராடிச்சு சொல்லு பார்ப்போம். பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் இனம் போராடினது போல யாரு? பிராமணர்களும் குடிமக்களாக வாழ்வதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆதிக்கம் பண்ணக்கூடாது, சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடாது, நான் தான் ஒன்றா நம்பர்னு சொல்லக்கூடாது. அதுதான் போராடினது யாரு? கண்ணகிக்கு சிலை எடுக்க கல் எடுக்க போகிறாங்க செங்குட்டுவன். அப்போ என்ன பேசுகிறான்? ஆரிய மன்னர்கள் 2 பேர், கனகன் விசயன், தென்னாட்டு மன்னர்களை இழிவாக பேசிக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டு அவனை போய் கொண்டு வர்றாங்க, கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. போகிறதுக்கு முன்னாடியே செங்குட்டன் யோசிக்கிறான், வடநாட்டுக்கு போகிறோம், அந்த மன்னர்கள் மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் எப்படா நம்ம அமைதியாக போகிறோம், படை நடத்துகிறதான்னா படையோடு போவோம். உன்னை எதுக்க எவன் இருக்கான்? அவனுடைய வில்லவன் கோதை படை தளபதி சொல்கிறான், நீ ஏன் செங்குட்டுவா பயப்படுற? படைத்தலைவன் சொல்கிறான், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய நீ, கடலை ஒழிக்கின்ற எல்லையாக கொண்ட இந்த தமிழ்நாட்டை ஒரே நாடா ஒன்றாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ பேரரசன், கடவுள் எழுத கல் ஒரு கற்கே, கடவுளுக்கு சிலை எடுக்க ஒரு கல்லுக்கு போற, அதுக்கு மேலே உன்னை தப்பா புரிஞ்சுட்டு வந்தான்னா சந்திப்போம் அப்படிங்கிறாங்க. அவனை சந்திப்போம் அப்படிங்கிறான் வில்லவன் கோதை. இளங்கோடி எழுதி வச்சிருக்காரு. அதனால இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நமக்கு முன்னோர்கள் வைத்த பேர் தமிழகம் புறநானூரில் இருக்கு, அகநானூரில் இருக்கு. பரிபாடல்ல தண்டமிழ் வேலி தமிழ்நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோ இவர் வச்சாராம் பேர். இந்தியாவுக்கு தான் ஆங்கிலேய கம்பெனிக்காரன் அவன் வியாபார கம்பெனி பேரை வச்சான் இந்தியான்னு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தான் லண்டனில் 1600 டிசம்பர் 31. அவன் பல பகுதிகளை பிடிச்சிட்டான், ஆக்கிரமிச்சு. அதுக்கு பேர் வைக்கிறது என்ன தான் கம்பெனி பேரை வச்சான் இந்தியான்னு. அதை உடனே இவங்க எங்கள் பாரத்துக்கு தான் கிளம்பிட்டானுங்க. புராண கதை அது. எங்களுக்கு சான்றுகள் இருக்குது. தமிழகம், தமிழ்நாடு, தமிழர் என்ற வாழ்வியல். அப்படிப்பட்ட இனத்தை இன்றைக்கு அந்த மொழியை அழிக்க, அந்த இனத்தாயகத்தை சிதைக்க ஆரியம் பல்வேறு கட்சிகளை வைத்திருக்கிறது. பாஜக, காங்கிரஸ் என்று வைத்து கொண்டு வருகிறது. அதற்கு கையாள் வேலை செய்வது தான் இங்கே திமுக, அதிமுகலாம். பல பதவி கட்சிகள், தமிழர் கட்சியாக இருந்தால் கூட பதவி கட்சிகள் அவனுக்கு கையாள் வேலை செய்து இன அழிப்புக்கு துணை போகின்றன. அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு தற்சார்பாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி என்றால் நாம் அதை பாராட்ட வேண்டும். அந்த கட்சிக்கு துணை நிற்க வேண்டும். இது தப்பான ஆட்கள், இந்த திராவிட தீய கட்சியெல்லாம் விட்டுட்டு ஒரு தனி தமிழ் தேசியம்னு நிற்கிறிய, பாராட்டுவோம் என்று தமிழன் தமிழச்சி அனைவரும் நாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரிமையோடு உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.